கேட்கணும்ல, நீ எதுக்கு இங்க வந்த? ஸ்கூலுக்கு போன மாயாவை காணோம், எங்க தேடியும் கிடைக்கல. ஐயோ, மாயாவை காணுமா? சொல்லவே. ஐயோ, எங்க போனாவ? எப்ப இது காணுவா? ஏய், என் பொண்ணு என்னடி பொண்ணு? அவ எங்க இருந்து தோச்சா? அடே பாவி, அவ கற்பனை மிருச்சண்டி, என் பாசமான அம்மு குட்டி. அவளை பார்த்துக்கிறத விட உனக்கு வேற என்னுடைய வேலை? போதும் உங்க நடிப்பு, ரொம்ப பண்ணாதீங்க, சகிக்கல. இது நடிப்பு இல்லடி, உண்மையான பாசம். என் பாசம் என்னங்கிறது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அவ்வளவு அக்கறை இருந்தா மாயா எங்க இருக்கான்னு நீங்களே விசாரிங்க. யார? உங்க பொண்ணு. ஏய், என்னடி வாழ? தொலைஞ்சவ எங்க போயிட்டான்னு தொலைஞ்ச விட்டே கேப்பியா? நான் பொண்ணுன்னு சொன்னதே அவளை இல்ல, இவள. கொஞ்சம் முன்னாடி மாயா உங்களை தேடி இங்கதான் வந்திருக்கா. வந்தவள இவதான் திட்டி அனுப்பி இருக்கா. அவ எப்ப வந்தா, எங்க போனான்னு விசாரிங்க. மாயா இங்க வந்தா கேட்க வயசு வயசுமா மாயா இங்க வந்தாளா? இல்ல இல்ல இல்லையா? ஏய், கொஞ்சம் முன்னால மாயா இங்க வந்தா நான் தான் திட்டி அனுப்புனேன்னு சொன்னேன்ல. சொன்னதா, ஆனா அது போய். நான் அவளை பார்க்கவும் இல்ல, அவ இங்க வரவும் இல்ல. இவ போய் சொல்றா, உண்மையை மறைக்கிறா. மாயா இங்கதான் வந்திருக்கா. ஏங்க, நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. வயசு ப்ளீஸ், மாயா என் செல்லம்மா. அவளுக்கு ஆளுன்னா அப்ப அவளை தாங்க முடியாதுல்ல. எங்க போறா சொல்லிடு. பா, இங்க மாயா ஆயான்னு எந்த மரமண்டியும் வரல. சாரி. என் அம்முடைய யாரு மழமண்டேன்னு சொன்னாலும் சரி, தொலைச்சிடுவேன். அவ அழகா பிறந்த அப்பாவி. அவ சிரிச்சானா இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அழகு. அப்படிப்பட்ட பொண்ணை காணுன்னு சொல்றாங்க. என் உடம்பெல்லாம் பதறுது. ஆனா நீ மாத்தி மாத்தி பேசுற, பொய் சொல்லி நடிக்கிற. மாயங்க வரல, அதான்ப்பா உண்மை. இவங்க வீடு தேடி வந்து என் அம்மாவை என் கண் முன்னாடியே திட்டினாங்க. அதனாலதான் வெறுப்பேத்தி பார்க்கலான்னு போய் சொன்னேன். அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறீங்கல்ல, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? இங்க பாருங்க, நான் தெளிவா சொல்றேன், உங்க பொண்ணு இங்க வரல வரல வரல. தயவு செஞ்சுக்கிறது கிளம்புங்க. எனக்கு புரியுது, என்னோட வேதனை உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு இல்ல. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்ல. என் பொண்ண தப்பா பேசுனா உன்னை தொலைச்சிடுவேன். நல்ல ஸ்டெப்பு சிலையாட்டம் அழகா ஒரு பொண்ணை பெற்று கையில கொடுத்தா அவளை வச்சு காப்பாற்ற துப்பு இல்ல. இங்க வந்து என் பொண்ணை திட்டுறியா? கொன்றுவேன். அம்மா, மாயா இங்க வரல போல இருக்கு. எதுக்கு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு? வாங்கம்மா, வேற இடத்துல போய் தேடலாம். என் வேதனை புரியாம ஆளாளுக்கு இப்படி கேலி கிண்டல் பண்றீங்க இல்ல. ஏய் பவானி, என் பொண்ணு மட்டும் கிடைக்கல, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பா. இங்கேயும் வரலங்கிறாங்க, வேற என்ன பண்றது? அம்மா, இப்பவே லேட் ஆயிடுச்சுமா. இதுக்கு மேல தனியா தேன கஷ்டமா? பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? யோசிக்காதீங்கம்மா, வேற வழி இல்ல. நைட்ல அவங்களால தான் தேட முடியும். போலீஸ்ல சொல்லிடலாமா? சரி, நீ வண்டி எடு.
அழகாமா தேங்க்யூ தேங்க்யூ. என்னடா செல்லம், வீட்டுக்கு போலாமா? போலாமா. வா 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 வாடா செல்லம். அம்மா அம்மா என்ன தேடுவாங்க. அம்மா பார்க்கணும். அம்மா அம்மா சார், இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்காங்களா? உள்ள இருக்காரு, போங்க. ஆமா சார், நான் போலீஸ் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக கொலை பண்ணவன ஒரே நாள்ல பிடிச்சி உள்ள வச்சு ட்ரவுசர் கிழினா எப்படி சார் கிழிக்க முடியும்? அவன் செத்துறான் சார். செத்தவனா செருப்பால அடிப்பீங்களா? காக்கி சட்டை போட்டவெல்லாம் கடவுள் நினைக்காதீங்க. நாங்களும் மனுஷங்க தான். எங்களால என்ன முடியுமோ திறமையை நாங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த கேஸ்ல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதையும் மீறி நீங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்கன்னா தாராளமா கொடுங்க. நோ அப்ஜெக்ஷன். ஆமா சார், நான் யூஸ்லெஸ் ஃபெல்லோ தான். போன வைங்க. காசு இருந்தா பெரிய வெங்காயம் நினைப்பு. வணக்கம் சார். என்னம்மா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்? நான் பவானி, பேங்க்ல மேனேஜரா இருக்கேன் சார். இருக்கட்டும், கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போன என் பொண்ணு மிஸ் ஆயிட்டா சார். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல. எப்படியாவது நீங்க தான் என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ப்ளீஸ். எப்பத்துல இருந்து காணோம்? இவ ஆட்டோல பிக் பண்ண போனா. ஆமா, இவங்க யாரு? இவ பேரு உஷா. இவ தான் டெய்லி என் பொண்ணை பிக் பண்ண போவா சார். என்ன மேடம், பேங்க்ல வேலை பாக்குறேன்னு சொல்றீங்க, உங்க பொண்ணு பொறுப்பா பாத்துக்க மாட்டீங்களா? சார், அவ விஷயத்துல நான் எப்பவுமே கவனமா தான் இருப்பேன். இன்னைக்குன்னு பார்த்து இவ ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் லேட்டா போயிருக்கா. அதுக்குள்ள என் பொண்ணு காணாம போயிட்டா சார். ஏங்க, ஏற்கனவே எங்க 1008 பிக்கல் புடுங்கல் இருக்கு. இதுல வேற பொண்ணு பாத்துக்காம நீங்க பொண்ணு தொலைச்சிட்டு வந்து எங்க தலைமையில போடுறீங்களா? எங்களை பார்த்தா நான் பொதி சுமக்கிற கழுத மாதிரி தெரியுதா? ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க. வீட்டையும் ஸ்கூலையும் விட்டா அவளுக்கு வெளி உலகமே தெரியாது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு பயமா இருக்கு சார். அழாதீங்கம்மா. எதனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்ல தெரிஞ்ச வீட்டுக்கு போயிருக்கலாம். நல்லா போய் தேடி பாருங்க. இல்ல சார், நான் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன். அவ எங்க இருக்கான்னு ஒரு தகவலும் கிடைக்கல. என்ன வயசாகுது?
23 வயசு ஆகுது சார். அப்படியா? நான் கூட ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைன்னு நினைச்சேன். ஆமா, ஸ்கூல்ல என்ன பண்றாங்க? டீச்சரா? இல்ல சார். என்ன ஒண்ணா இருந்துட்டு போட்டோம், கவலைப்படாதீங்க. ஒரு 2 நாள் பொறுங்க, அவங்களே வீட்டுக்கு வந்துருவாங்க. வருவான்னு எதை வச்சு சார் சொல்றீங்க? அவங்க வயசு அப்படிமா, உங்களுக்கே தெரியாம யாரனா லவ் பண்ணிருப்பாங்க. கல்யாணம் முடிச்சு 2 நாள்ல வீட்டுக்கு வந்துருவாங்க. போங்க. தப்பா பேசாதீங்க சார். என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா. மேடம், நான் தப்பா பேசல, உலக நடப்பு அப்படி. அவன் நிலைமை தெரியாம நீங்க பேசுறீங்க. வயசு 23 ஆனாலும் அவ இன்னும் பச்சை குழந்தை சார். 6 வயசு குழந்தை அவ்வளவு ஒண்ணுதான் சார். சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு மன வளர்ச்சி இல்ல சார். மென்டலி டிசேபிள்டா? சரிங்க, அந்த மாதிரி பொண்ணு என் வீட்டுல வச்சு கஷ்டப்படுறீங்க. எதனா ஹாஸ்டல் ஆசிரமம் எங்கன்னா சேர்த்து விட்டுருக்கலாமே. ப்ளீஸ், தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு தாயா இருந்து கடைசி வரைக்கும் நான் பார்த்துப்பேன் சார். பார்த்துப்பேன்னு சொல்றீங்க, ஆனா இப்ப தொலைச்சிட்டு வந்து இங்கேயே நிக்கிறீங்க. அந்த வேதனையை தாங்க முடியாம தான் சார் இங்க வந்து நிக்கிறேன். உங்களை ஒரு அண்ணன் தம்பியா நினைச்சு கேட்டுக்கிறேன். எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. சரி, அழாதீங்க. ரிட்டர்ன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. எங்க எப்ப காணாம போனாங்கிற டீடைலையும் கொடுத்துட்டு போங்க. நான் ஆளை அனுப்பி தேட சொல்றேன். சரிங்க அப்படியே பொண்ணோட போட்டோ இருந்தா கொடுத்துருங்க. சார், அவ போட்டோ மொபைல்ல தான் இருக்கு. உங்க நம்பரை கொடுங்க சார், நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிடுறேன். ரைட்டர் கிட்ட ஃபுல் டீடைல் கொடுத்துருங்க. என் நம்பர் அவர்கிட்ட இருக்கு, வாங்கிக்கோங்க. சேகர், கம்ப்ளைண்ட் வாங்கிக்க. சார், என் பொண்ணு பசி தாங்க மாட்டா சார். இருட்டுனா அவளுக்கு பயம். ரொம்ப பயந்தாள்னா அவளுக்கு ஃபிட்ஸ் வந்துரும் சார். நீங்க உடனே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புட்டியா இருக்கும் சார். இதாம உங்க பிரச்சனையே. சொடக்கு போற நேரத்துல வேலையை முடினா நாங்க என்ன கையில மந்திரகோலா வச்சிருக்கோம்? இல்ல ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டிருக்கோமா? சார், ப்ளீஸ் கோவப்படாதீங்க சார். என் பொண்ணை கண்டுபிடிச்சிடலான்னு ஒரு வார்த்தை நீங்க நம்பிக்கையா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சார். அது எப்படிமா சொல்ல முடியும்? ஒரு மாசத்துக்கு 6-7 கேஸ் இந்த மாதிரி வருது. ஆனா எல்லாரும் கிடைக்கிறது இல்ல. எங்களால ஆன முயற்சியை நாங்க செஞ்சுட்டு தானே இருக்கோம். இதுக்கு இடையில எனக்கு கமிஷனர் தெரியும், ஐஜி தெரியும், மினிஸ்டர் தெரியும். நீங்க எனக்கு குறைச்சல் கொடுக்காம இருந்தா போதும். ஐயோ இல்ல சார், நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். எனக்கு என் பொண்ணு கிடைச்சா போதும். நாங்க முயற்சி பண்றோமா, கண்டிப்பா கிடைப்பாங்க. அங்க போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. சரி சார். உட்காருமா. இந்தாங்கம்மா, என்னன்னு எழுதி கொடுங்க.
ஏமா அழுகுற? ஏன் அழுகுறமா? எதுக்கு அழுகுற? அம்மா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. நீ தனியாவா வந்திருக்க? அம்மா காணோன்னு தேடுவாங்க. அம்மா பார்க்கணும். நான் அம்மா பார்க்கணும். நான் அம்மா பார்க்கணும். சரி, அவங்க எங்கன்னு சொல்லு பார்க்கலாம். வீட்ல இருப்பாங்க. வீடு எங்க இருக்கு? என் வீடா? உன் வீடுதாம்மா. எங்கன்னு சொல்லு, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். அங்கிள், ப்ராமிஸ் கூட்டிட்டு போவீங்கல்ல? ப்ராமிஸா கூட்டிட்டு போறேன். நீ அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் எங்க வீடு வருண் இருக்கால, வருண். அவ வீட்டுக்கு இந்த பக்கம், தமிழ் வீட்டுக்கு அந்த பக்கம். ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. அங்கிள், புரிஞ்சுதா? புரிஞ்சதுமா. பின்ன எங்கன்னு சொல்லுங்க. வருண் வீட்டுக்கு இந்த பக்கம், தமிழ் வீட்டுக்கு அந்த பக்கம், நடுவுல உங்க வீடு. சரிதானே? குட் பை. ஆனா உங்களுக்கு வருண் தெரியுமா? தெரியுமே, அவங்க அப்பா கூட என் கிளாஸ்மேட் தான். உங்க வீடு கூட எனக்கு தெரியும். அங்கிள், எனக்கு உடனே அம்மாவை பார்க்கணும். போலாமா? போலாமே. நான் கார்ல தான் வந்திருக்கேன். நம்ம கார்லயே போலாமா? காரா? ஆமா, கார்ல தான். போலாமா? போலாம் அங்கிள். உங்க அப்பா என்ன பண்றாரு? தெரியல. என்ன சொல்ற? உங்க அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு உனக்கு தெரியாதா? எங்க அப்பா என் கூட இல்ல, வேற வீட்ல இருக்காரு. அப்பா கூட இல்லையா? ரொம்ப வசதியா போச்சு. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். அங்கிள், நம்ம அம்மா கிட்ட சீக்கிரமா போயிடலாம்ல? போயிடலாம்டா. சொல்லுங்க. நைட்டு நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். நீ சாப்பிட்டுட்டு தூங்கிடு. ஏங்க? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன மீட்டிங் ஆபீஸ்லயாங்க? ஆமாமா. சரி, சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி, வச்சிருங்க. ஓகே ஓகே.